ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு ஜிஎஸ்டியில் பல்வேறு மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்ன, எந்த பொருட்களின் விலையெல்லாம் குறைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அத்தியாவசிய பொருட்கள் விஷயத்தில் ஹேர் ஆயில், ஷாம்பு, பற்பசை, கழிப்பறை, சோப்பு, பல் துலக்கம் பிரஷ், சேவிங் கிரீமு, வெண்ணெய், நெய், சீஸு, பால் பொருட்கள், முன் பேக்கேஜ் செய்யப்பட்ட நாப்கின்ஸ், பூஜியா, கலவைகள், பாத்திரங்கள், குழந்தைகளுக்கான பால் பாட்டில்கள், நாப்கின்கள், மருத்துவ டைப்பர்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் பாகங்கள்லாம் முன்பு 18%, 12% இருந்துச்சு. தற்போது 5% குறைச்சிருக்காங்க. விவசாயம் மற்றும் வேளாண்மை அந்த பிரிவில் டிராக்டர், டயர்கள் மற்றும் பாகங்கள், டிராக்டர்கள், குறிப்பிட்ட உயிரி பூச்சிக்கொல்லிகள், நுண்ணிய நுண்ணூட்ட சத்துக்கள், சொட்டு நீர் பாசன அமைப்பு மற்றும் தெளிப்பான்கள், மண்வள பராமரிப்பு, சாகுபடி, அறுவடை மற்றும் கதிரடிப்பதற்கான வேளாண்மை, தோட்டக்கலை அல்லது வனவியல் இயந்திரங்கள் முன்பு 18%, 12% ஜிஎஸ்டி இருந்துச்சு. தற்போது 5% குறைச்சிருக்காங்க. சுகாதாரத்துறையில் தனிநபர் சுகாதாரம், ஆயுள் காப்பீடு, வெப்பமானி, மருத்துவ தர ஆக்சிஜன், அனைத்து நோயறியும் கருவிகள், வினை பொருட்கள், குளுக்கோமீட்டர், சோதனை பட்டைகள், மூக்கு கண்ணாடிகள் முன்பு 18%, 12% இருந்துச்சு. தற்போது 5% குறைச்சிருக்காங்க. வாகனங்கள் தயாரிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார்கள், டீசல் அண்டு டீசல் ஹைபிரிட் கார்கள், 3 சக்கர வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள், சரக்கு போக்குவரத்துக்கான மோட்டார் வாகனங்கள் முன்ன 28% ஜிஎஸ்டி இருந்துச்சு. தற்போது 18% குறைச்சிருக்காங்க. மின்னணு சாதனங்களை பொறுத்தளவில் ஏர் கண்டிஷனர், தொலைக்காட்சி, மானிட்டர் மற்றும் ப்ரொஜெக்டர்கள், பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் முன்பு 28% ஜிஎஸ்டி இருந்துச்சு. தற்போது 18% குறைச்சிருக்காங்க. கல்வி டிபார்ட்மெண்ட்டில் வரைபடங்கள், விளக்கப்படங்கள், புவிக்கோளம், பென்சில்கள், ஷார்ப்னர், குரேயோன்கள், பேஸ்டல்கள், உடற்பயிற்சி புத்தகங்கள் அண்டு குறிப்பேடுகள், அழிப்பான்கள் முன்பு 12%, 5% என்ற அடிப்படையில் இருந்துச்சு. தற்போது இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் 12%, 28% ஆகிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணியிருக்காங்க. இனி 5%, 18% ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் 5% ஜிஎஸ்டி அடுக்குகள் வரும். பன்னீர், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. சிறிய ரக கார்கள், பைக்குகளுக்கு ஜிஎஸ்டி வரி 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. டிராக்டர்கள், விவசாய கருவிகள் 5% வரி அடுக்குகள் கொண்டு வரப்படும். அனைத்து ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. பான் மசாலா புகையிலை பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி. பெரிய ரக கார்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி. தனிநபர் காப்பீடு, மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. ஏசி, டிவி, கார் உள்ளிட்டவற்றுக்கு வரி 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. டிராக்டர், விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைச்சிருக்காங்க. நொறுக்கு தீனிகள், வெண்ணெய் போன்ற பொருட்கள் மீது தற்போது 8% வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் இனி 12% வசூலிக்கப்படும். பான் மசாலா, சிகரெட், ஜர்தா, கார்பனேட்டட் குடிபானங்கள், சோடா போன்றோருக்கு 40% ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க. இது போல பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இது பொதுமக்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.